ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே ஸ்பைஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி சூடான சாதம், புலாவ் ரெசிபீஸ் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இது இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த கிரேவியை ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூடவே 1 கப் போல் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இது 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட 1/2 கப் அளவு பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துருக்கனால தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இது கூட வந்து தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் ஃப்ளேமை கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கலாம், இல்லைனா மசாலா பொருள் எல்லாமே அடி பிடிச்சிடும். இப்போ இது 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மஷ்ரூமை ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணிடக்கூடாது, இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம், காளான் வேகும் போதே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காளான் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காளான் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் வற்றி கிரேவி நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விடலாம். இது கூட ஃபைனலாக 1 கொத்து போல் கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான குக்கிங் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போகிற வீடியோவை உடனே பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.